ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். மகனே, மகளே, ஒருவரின் பெயரை மனதில் நினைத்து கொண்டு அவசரப்படாமல் அமைதியாக இரு. உன் மனசு இப்போ என்ன சொல்லுது என்று எனக்கு தெரியும். அவர் உன்னை நினைக்கிறாரா? உன்னை நேசிக்கிறாரா? அவரோட மனசில் நீ இருக்கிறையா? இந்த கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாய். இங்கு வந்து நிற்கிறாய். இப்போ நான் உனக்கு 4 எண்களை கொடுக்கிறேன். 1, 2, 3, 4. உன் உள்ளம் சொல்ற எண்ணை தேர்ந்தெடு. அது உன் வாழ்க்கை ரகசியத்தை திறக்கும் சாவியாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் கண்களை மூடு. இந்த சாயப்பாவை நினைத்து கொண்டு உனக்கு பிடித்தமான நபரின் பெயரை நினைத்துக்கொள். அந்த பெயரை நினைத்து கொண்டு உங்கள் கண் முன்னாடி தெரியும் இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த நம்பரை நினைத்து கொண்டு நீங்கள் அதை கேளுங்கள். அந்த நம்பருக்கான பதில் கண்டிப்பாக உங்கள் சாயப்பா உங்களுக்கு சொல்கிறார். இதை கவனமாக கேளுங்கள். நீ யாருக்காக காத்திருக்கிறாய், எதற்காக காத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியும் என் பிள்ளையே. நீங்கள் நம்பர் 1 தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இதோ உங்களுக்காக. நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான உணர்வை காட்டுகிறது. நீ நினைக்கிற அந்த மனிதர் உன்னை மறக்க முயற்சி பண்ணனாலும் முடியவில்லை. இரவு நேரங்களில் கூட அவன் மனசு உன்னிடம்தான் திரும்பி வருது. அவன் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் பலவீனமானவன். உன்னை இழந்தது அவனுக்கு ஒரு பெரிய வலியாக இருக்கிறது. அவன் பேசாமல் இருக்கிறது அவன் உன்னை காதலிக்க இல்லை என்று அர்த்தம் இல்லை. அவன் பேச அஞ்சுகிறான். திரும்பி வந்தா நீ ஏற்க மாட்டேயோன்னு பயப்படுறான். அவன் நண்பர்களிடம் கூட உன்னை பற்றிதான் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனா உன்னிடம் மட்டும் மௌனமாக இருக்கிறான். நீ இப்போ யோசிக்கிற, அவன் என்னை மறந்துட்டானா இல்லையா என்று. அவன் மறக்க முடியவில்லை என் பிள்ளையே. நீ அவன் வாழ்க்கையில் ஒரு சாப்டர் இல்லை. நீதான் அவர் வாழ்க்கையின் முழு கதையாக இருப்பாய். ஆனா நேரம் சரியில்லை என் பிள்ளையே. அதனாலதான் அவசரப்படாதே என்று நான் சொல்கிறேன். நீ அமைதியாக இரு. நீ நல்ல பிள்ளையாக இரு. அவன் திரும்பி வருவான். நிச்சயம் வருவான். நான் அவனை கூட்டிட்டு வருகிறேன். அவன் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பான் என் பிள்ளையே. அந்த நாள் தூரம் இல்லை. நான் அதை உனக்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. நீ நம்பர் 2 தேர்ந்தெடுக்கிறே என்றால் இது உனக்காக தான். இதை கவனமாக கேளு. இந்த எண்ணை தேர்ந்தெடுத்த நீ ஒரு குழப்பமான உறவில் இருக்கிறாய். நீ நினைக்கிற அந்த மனிதன் உன்னை நினைக்கிறான். ஆனா தெளிவாக இல்லை என் பிள்ளையே. ஒரு நாள் அவன் உன்னிடம் நெருக்கமாக இருப்பான். மறுநாள் தூரமாக இருப்பான். இதனால் நீ குழப்பமாக இருப்ப என் பிள்ளையே. அவன் என்னை உண்மையாக காதலிக்கிறானா இல்ல பொய்யாக நடிக்கிறானா என்று அவன் மனசு இருபக்கம் போய்க்கொண்டே வருது என் பிள்ளையே. ஒரு பக்கம் உன் அன்பு, மற்றொரு பக்கம் அவன் வாழ்க்கை, பயம், பொறுப்புகள், இவை அனைத்தும் தான் இருக்கிறது. அவன் முடிவு எடுக்க தெரியாமல் தவிக்கிறான். நீ அவனை அழுத்தாத. அவன் மீது கோவப்படாத. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு என் பிள்ளையே. அவன் உன்னை இழக்கப் போகிறான் என்று உணரும் போது அவன் மனசு தெளிவாகும் பிள்ளையே. அவன் உன்னிடம் திரும்பி வருவான். ஆனா இங்கே ஒரு சின்ன சோதனை இருக்கு. நீ பொறுமையாக இருக்கணும் என் பிள்ளையே. நம்பிக்கையாக இருக்கணும். நான் உன்னிடம் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ காத்திரு. இந்த உறவு சரியான வழியில் சென்று சேரும் என் பிள்ளையே. நீ 2ஆம் நம்பரை தேர்ந்தெடுத்தாய் என்றால் உன் உறவு கண்டிப்பாக சேரும் என் பிள்ளையே. நீ கவலைப்படாத. ஆனால் கொஞ்சம் சற்று நீ தள்ளி இரு. கண்டிப்பாக என்ன நடக்கும் என்று கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தெரியும் என் பிள்ளையே. நீங்கள் 3ஆம் நம்பரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்காக தான். இதை கவனமாக கேளுங்கள். இந்த எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் என் பிள்ளையே. நீ தயாராகணும். நீ நினைக்கிற அந்த மனிதர் உன்னை முழுமையாக காதலிக்கவில்லை என் பிள்ளையே. அவன் உன்னை நினைக்கிறான். ஆனால் அது உண்மையான அன்பு இல்லை. அது ஒரு பழக்கம்.
அது ஒரு வசதிக்காக தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். நீ அவனை அதிகமாக நேசிக்கிற. அவன் அதனை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என் பிள்ளையே. நீ இதை கேட்டு வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என் பிள்ளையே. இது உனக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ இன்னும் அவனை பிடிச்சுக்கிட்டே இருக்கிற. நீயே காயப்படுத்திக்கிட்டு இருக்க என் பிள்ளையே. அவனை விட்டு விலகிவிடு. அவனை இன்னும் நீ பிடிச்சு கொண்டே இருந்தால் இன்னும் நீ காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்ப என் பிள்ளையே. நீ துன்பப்படுற அளவுக்கு அவன் உன்னை மதிக்கல என் பிள்ளையே. நீ இதை விட்டு பெரிய அன்புக்கு தகுதியானவன். அதனாலதான் சொல்றேன், இந்த உறவை விட்டு விலகிவிடு. அவர் உன்னிடம் பழகுவது உன் காதலுக்காக, வேறு ஒதற்காக. அவர் உன்னிடம் பழகிக் கொண்டு இருப்பது உன் காதலுக்காக இல்லை என் பிள்ளையே, வேறு ஒருக்காக தான். நீ இதை விட்டு பெரிய அன்புக்கு தகுதியானவள். நான் உனக்கு ஒரு நல்ல மனிதரை கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உன்னை மதிக்கும், உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் பிள்ளையே. நீ இந்த உறவை விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை மாறும். இது சாயப்பாவின் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாத. இந்த உறவை விட்டு நீ விலகிவிடு என் பிள்ளையே. இந்த 3ஆம் நபர் உங்களுக்காக தான். இந்த 3 என்ற எண்ணை நீங்கள் நினைத்திருந்தால் கண்டிப்பாக அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள். இது சாயப்பாவின் சத்திய வாக்காகும். இந்த வாக்கை நீங்கள் தவறாமல் கேளுங்கள் என் பிள்ளையே. உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது சாயப்பாவின் அறிவுரையாகும் என் பிள்ளையே. நீங்கள் 4ஆம் நம்பரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்காக தான். இதை கவனமாக கேளுங்கள். இந்த எண்ணை தேர்ந்தெடுத்த நீ உன் மனசு ரொம்ப பாக்கியசாலியாகும் என் பிள்ளையே. நீ நினைக்கிற அந்த மனிதன் உன்னை மனசார நேசிக்கிறான். அவன் உன்னை பற்றியே யோசிக்கிறான். அவனோட ஃபியூச்சர் கனவு எல்லாமே உன்னைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் அதை வெளியே காட்ட மாட்டான் என் பிள்ளையே. அவன் பயப்படுகிறான். உன்னை இழக்கக்கூடாது என்று பயந்து கொண்டே இருக்கிறான். அவன் உன்னோடு பேசும்போது அவன் கண்களில் அன்பு இருக்கு என் பிள்ளையே. ஆனா வார்த்தைகளில் அது தெரியாது. நீ இத புரிஞ்சுக்கிறணும் என் பிள்ளையே. அவன் ஸ்லோவா தான் வருவான். ஆனா ஸ்ட்ராங்கா வருவான் என் பிள்ளையே. அவன் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். இந்த உறவு கடவுள் கொடுத்தது என் பிள்ளையே. நீ கெட்டியாக பிடிச்சு கொள்ளு. நான் இதை ஆசிர்வதிக்கிறேன். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஆனா அது உங்கள் பிரிக்காது என் பிள்ளையே. பிரிக்கவும் நான் விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ அவனை முழுவதுமாக நம்பு. கண்டிப்பாக அவன் உன்னை விட்டு போமாட்டான் என் பிள்ளையே. அவன் உன்னை வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வைக்கப் போகிறான் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது என் பிள்ளையே. இந்த 4ஆம் நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்க தான் பாக்கியசாலி ஆகும் என் பிள்ளையே. இந்த சாயப்பாவிற்கு பிடித்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் என் பிள்ளையே. அவர்களை நீங்கள் கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த 4ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்று நான் சொல்றேன் என் பிள்ளையே. இனி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இனி நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு அட்வைஸ். அத நீங்க காது கொடுத்து கேளுங்க. நீங்க எந்த எண்ணை தேர்ந்தெடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என் கண் முன்னாடி இருக்கிறது என் பிள்ளையே. நீங்க தனியாக இல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நம்பிக்கை வைங்க. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் பிள்ளையே. இந்த சாயப்பா உங்களுக்காக கஷ்டத்தை வரவிட மாட்டேன் என் பிள்ளையே. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். உங்கள் கையை பிடித்து நடத்திக் கொண்டே இருப்பேன். சாயப்பா மீது நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. சாயப்பா எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.